நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவளுக்கு தெரியும். ஏய் எதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷர்ட்டை நான் நான் அசிஸ்டன்டேட்டர் ஆகும்போது, நான் ஆஃபீஸ் பாய் ஆகும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அலைஞ்சேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துக்குலாம் போனோம். போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனோம். அவ்வளோ இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சு. இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில் எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனா நின்று பார்க்கும்போது இந்த கதை அப்பாஸ் லைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம். அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்கள் கூட நினைப்பார். அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்யில் கூட நினைப்பார்.